எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஞானத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வேதத்தில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறிந்திருப்பாங்க, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் உதாரணமாக சொன்னோன்னா, நல்லா இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படின்றதுக்கும் எது ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்றதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்தவ பாடல் இருக்குது, அதை போட்டு கேட்குறாங்க. ஒரு கிறிஸ்தவ கான்சர்ட் போகிறாங்க, நல்லா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பாட்டு கேட்டு எப்படி இருங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மீட்டிங். நல்லா இருக்குன்றது என்ன? உணர்ச்சி, உணர்ச்சி, ஃபீல் குட், உணர்ச்சி. ஆனால் அந்த பாட்டு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? அந்த பாட்டு கேட்டதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேனா? இல்லை அந்த செய்தியை கேட்டு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்துச்சா? ஆசீர்வதிக்கப்படுவது என்பது வேறு. நல்லா இருக்குன்றது உணர்ச்சி, ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது உண்மை. உணர்ச்சியின் அடிப்படையில் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இந்த சமுதாயம், இந்த தலைமுறை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது மிகவும் அவசியம். எத்தனையோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் கவிதை எழுதுகிறாங்க, பிரமாதமாக இருக்குது. சினிமா பாடல்கள், இசைகள், வார்த்தையை விட்டுருங்க, இசையை கேட்டால் கிறிஸ்தவங்களுக்கே கண்ணீர் வந்துடும். அப்படி மயிர் சிலிர்க்கிற அளவுக்கு அந்த மாதிரி இசை நல்லா இருக்குது. ஆனால் ஆசீர்வாதமா? இல்லை. அப்போ ரெண்டுத்துக்கும் உரிய வித்தியாசத்தை அறிந்து கொள்வது தான். எது நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கிறதுன்றது வேற, ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது வேற. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வது தான் இந்த தேவ ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேற்போக்கான ஒரு நிலையில் இருந்துட்டு இந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொள்ளாமல் போய்விடுகிறான். ஒரு முறை சதுசேயர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க. உயிர்த்தெழுதலை அவங்க நம்பாதவங்க. அதனால் அவங்க ஒரு உவமையை சொல்லி, ஒரு கதையை ஒன்று சொல்லி கடைசியில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க, ஆண்டவரையே மடக்கிட்டோம், நம்ம அவரால் இனிமேல் பேச முடியாது, இதுக்கு அவர் பதில் சொல்லிடுவாராக்கும், பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா, என்னப்பா ரொம்ப உங்கள் மனசே இது நீங்கள் நினைக்கிறதே தப்பாக இருக்குது, மனசு கசங்கி போன பேப்பர் மாதிரி இருக்குது, சுருட்டி போட்ட கம்பி மாதிரி இருக்குது, கந்தலான துணி மாதிரி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வேதத்தை நீங்கள் அறியாததுனால தான் தப்பான எண்ணம் கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் யூ ஏர், அதாவது பாதை விட்டு விலகி போகிறீங்க, தடம் புரள்றீங்க, உங்கள் மனசு தடம் புரளுது, யோசிக்க வேண்டிய விதத்தில் யோசிக்காமல் தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க, இதனால் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். காரணம், அவங்களுக்குள்ளார என்ன ஞானம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவர்களுக்குள்ள உலக ஞானம் இருந்துச்சு, மனுஷீக ஞானம் இருந்துச்சு. அவளுக்குள்ள தேவ ஞானம் இல்லை. இந்த உலக ஞானம் அப்படின்றது அது தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக பைத்தியமானதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வாசித்தோம் கடந்த செய்தியில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஞானங்கள் எப்படிப்பட்டதுன்னு எழுதுகிறார். ஆனால் தேவனுடைய ஞானத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேவ ஞானம் என்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருந்த காரியம். புதிய ஏற்பாட்டில் இந்த தேவ ஞானத்தில் முதல் காரியத்தை பார்த்தோம். அதாவது இந்த ஞானம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. கொலோசியர் 2:3 நம்ம பார்க்குறோம். எல்லா ஞானமும் எல்லா அறிவும் கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அவருக்குள்ளே இருக்கு. ரட்சிக்கப்படும்போது அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். புது சிருஷ்டியாகிய நமக்குள்ளே வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே, உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ எல்லா ஞானமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாருனா அப்போ எல்லா ஞானமும் நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இதை தான் ஞானத்திற்கு புதிய ஏற்பாட்டில் சோஃபியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோஃபியா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஞானம், புதையலாக இருக்கிற ஞானம், அன்சீன் ரியாலிட்டி, இன்சைட் இன்டு ரியாலிட்டி. எது உண்மை என்கிறதை பார்க்கக்கூடிய அந்த திறன், இந்த தேவ ஞானம். ஆகையினால் இதை இப்படி சொல்லலாம், இது எழுத்தளவில் இருக்கிற ஞானம், தியரட்டிக்கல் விஸ்டம். அதாவது எல்லா ஞானமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன், நல்லது. இது விசுவாசிக்கிறோம். தேவ ஞானம் எனக்குள்ளே இருக்குது, ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளார சகல ஞானமும் இருக்குது. ஆனால் அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வரணும். இப்போ ஞானத்துக்கு அடுத்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு செய்தியில் முடிக்க முடியாது. இதை நான் தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் தொடர் செய்திகளாக நாம் பார்ப்போம். அப்போ முதலாவது இந்த தேவ ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது பேர் சொஃபியா என்று கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எப்படி நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது அவசியம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சமைக்கணும், வீட்டில் காய்கறி இல்லை, கையில் 200 ரூபா இருக்குது, மார்க்கெட்டில் காய்கறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு பட்னியாக கிடக்கலாம், இல்லைன்னா காய்கறி போய் வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அவரும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். கையில் 200 ரூபா இருக்குது. மார்க்கெட்டில் போனால் 1/4 கிலோ கோஸு, 1/4 கிலோ பீன்ஸு, தக்காளி வாங்கலாம், இன்னும் பச்சை மிளகாய், இஞ்சி, என்னெல்லாம் தேவையோ அன்றைக்கி தேவையானதை வாங்கிக்கலாம். அப்போ அந்த 200 ரூபா இருக்குது, 200 ரூபாய்க்குள்ளார அந்த காய்கறி இருக்குது. இவருக்கு தேவையான காய்கறி இவர் போய் வாங்கிட்டு காசை கொடுத்தா இவருக்கு சொந்தம். ஆனால் இதை இவர் செய்யலைன்னா இவர் சாப்பிட முடியாது. அப்போ ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டதுனால ஞானம் எனக்குள்ளே இருக்குது. அதை விசுவாசிக்கிறது இந்த முதல் நிலை. நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த நிலைக்கு நம்ம வரணும். இந்த ஞானம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது அடங்கி கிடக்கிறதுனால அதிக பிரயோஜனம் இருக்காது. எத்தனையோ பேர் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருன்னு எத்தனையோ பேருக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்.
ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன, இன்னும் ஞானத்தில் அவர்கள் செயல்படவில்லை, ஞானத்தில் விளங்கவில்லை, ஞானத்தில் காரியங்களை வாழ்க்கையில் செய்ய முடியல. ஏன்னு பார்க்கும்போது இந்த உள்ளே இருக்கிற ஞானம் என்னவா மாறணும், அது அனுபவபூர்வமாக மாறணும். இது ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கு 2 விஷயம் அவசியம். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலாவது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா இது நமக்கு போதிக்கப்பட வேண்டும். அப்போ போதனை முக்கியமானதாக இருக்கிறது. போதிக்கப்பட்டால் தான் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு போதிக்கப்படும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம், எல்லா ஞானமும் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அதனால் எல்லா ஞானமும் எனக்குள்ளே இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். இதுவே ஒரு பெரிய விஷயம். இதை விசுவாசித்தாலே இது முதல் படி, இது மகத்தான படி. இதே அறியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் கேட்பாங்க, அது எப்படிங்க அவ்வளோ கடவுளுடைய ஞானம் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்காமாக்கும், இன்னும் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க அப்படி கூட சிலர் சொல்லலாம், சிலர் நினைக்கலாம், கிறிஸ்தவங்களே அப்படி நினைக்கலாம். இப்போ நம்ம இந்த விசுவாச அறிக்கையெல்லாம் அடித்து கொடுக்குறோம், சொல்கிறோம், எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள தேவனுடைய ஞானம் இருக்கிறது, எனக்குள்ள நான் தேவனுடைய மகிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஆனால் சிலர் என்ன நினச்சிக்கலாம், ரொம்ப பேசுகிறாங்களே, ரொம்ப பெருசாக பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சத்தியம் இன்னும் தெரியலை, சத்தியம் இன்னும் விளங்கலை. ஏன் விளங்கலை, ஏன் தெரியலை, அவங்க அதை கற்றுக்கல, அவங்க இன்னும் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஒருவேளை அவங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு உனக்கு உண்மையே கிடையாது, உனக்கு உண்மையே இல்லை, நீ குப்பை, நீ நீசன், நீ பாவி, தினைக்கும் உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட கிருபைக்காக கெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை தான் அவங்க மனசில் வச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த போதனை வரும்போது, இந்த சத்தியங்களை நம்ம கேட்கும்போது, உண்மையாலுமே இதை நம்ம சீரியஸாக எடுத்தோன்னா நம்ம என்ன செய்வோம், எனக்குள்ள தேவ ஞானம் இருக்குது, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளார் இருக்கிறதுனால அவருக்குள்ளார் இருக்கிற ஞானம் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வெளிப்படும் அப்படின்னு காலையில் ஏஞ்சி நம்ம என்ன செய்வோம், அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். அதை அறிக்கை செஞ்சுட்டு நம்ம காரியங்களை செய்யும்போது நம்மையே அறியாமல் தேவ ஞானம் வெளிப்படும். அப்போ முதலாவது நிலை ஞானம் பார்க்கும்போது நம்ம அந்த சொஃபியா என்கிற வார்த்தை பார்க்கிறோம். ஒரு விஷயத்தின் உண்மை நிலையை புரிந்து கொள்ளுதல். ரெண்டாவது ஞானம், ரெண்டாவது விதமான ஞானம் புதிய ஏற்பாட்டில் அது விதம் என்று சொல்லும்போது இது அடுத்த லெவல். எழுத்து வடிவில் இருக்கிற ஞானம் வேற, அடுத்தது வெளிப்படுத்தப்படுகிற ஒரு ஞானம், அந்த லெவலுக்கு நம்ம வரணும். அதை தான் பார்க்க போகிறோம். எபேசியரில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அவர் இந்த சிறை வாசத்திலேருந்து எழுதுகிறார் பாருங்க. 2ஆம் வசனம், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. கடவுளுடைய கிருபையினால் எனக்கு கடவுள் சில கிருபையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. அது என்னன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறார். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை சொல்லணுன்னா இதை விளக்கிறதுக்கு இன்னொரு நாள் தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல எப்படி யூதர்கள் மட்டும் இல்லை,
யூதர் அல்லாதவர்களும் யூதர்களுக்கு ஆபிரகாம் மூலமாக உண்டான ஆசீர்வாதத்துக்கு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளும் பங்காளிகள், உடன் சுதந்திரவாளிகள் இயேசுவின் மூலமாக அப்படின்றத, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு இருக்கிற ஆசீர்வாதம் சபை என்கிற கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் உண்டு. இந்த ரகசியத்தையே கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார், அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். 5ஆம் வசனம், அதை நீங்கள் நான் என்னெல்லாம் உங்களுக்கு எழுதினோ அதை நீங்கள் வாசிக்கும்போது கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நான் எழுதினதெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்னா, கிறிஸ்துவுக்குள்ளார எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது. எவ்வளோ அறிவு இருக்குன்னா, ஏதோ பெருமையாக சொல்கிறார், அப்படி இல்லை. அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டார்ல, தேவ கிருபை. இந்த அறிவுன்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் போடப்பட்டிருக்க வார்த்தை சுனெசிஸ், SUNESIS, சுனெசிஸ். சுனேசிஸ் என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம், அது ஒரு ஞானம். எனக்கு உண்டான ஞானத்தை, ஆவிக்குரிய ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே வார்த்தையை கொலோசையர்லையும் பயன்படுத்துகிறார் பாருங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கொலோசையரில் 1ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். கடவுள் அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த ஞானத்தை இவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார். 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், இந்த ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட ஜெபிக்கிறார். இந்த ஆவிக்குரிய விவேகம், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வார்த்தை தான் சுனேசிஸ். அந்த சுனேசிஸ் என்கிற வார்த்தைக்கு அது சுனமாய் அப்படின்ற ஒரு மூல வார்த்தையிலேருந்து வருது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, டீல் வைஸ்லி, ஒரு விஷயத்தை ஞானமாக செய்கிறது. அப்படி ஞானமாக செய்கிறது மூலமாக என்ன விளை உண்டாகும்னா, வெற்றி உண்டாகும். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு பேர் செப்டுவாஜின்ட். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். செப்டுவாஜின்ட்டில் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடைசி வாக்கியம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக எல்லாம் வருது இல்லையா, அது கடைசி வாக்கியம் என்ன சொல்லுது, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை என்ன செய்வ? வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷில் ப்ராஸ்பர், நீ செழிப்ப. புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? யூ வில் ஹேவ் குட் சக்ஸஸ். தமிழில் புத்திமானாய். அந்த புத்திமானாய் ஏன் போட்டிருக்குன்னா, அதுதான் அந்த சுனமா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் புத்தியாக நடக்கிறது. இந்த ரெண்டாவது விதமான ஞானம், இந்த புத்தியாக நடந்தால் என்ன கிடைக்குமா? ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு குட் சக்ஸஸ், வெற்றி கிடைக்கும். நம்ம செய்கிற காரியங்களில் புத்தியாக நடந்தோன்னா இந்த சுனேசிஸ் நமக்குள்ளே, இந்த சுனேசிஸ் என்கிற இந்த தேவ ஞானம், இது அதாவது நமக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஞானம் செயலாக்க வடிவிலே செயலாக்கமாய் மாறும் பொழுது நாம் வெற்றிகளை பார்க்கிறோம். செய்கிற காரியங்களில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, பிரச்சனைகளில் வெற்றி, சோதனைகளில் வெற்றி, பாவத்தின் மேல் வெற்றி, வியாதியில் வெற்றி, எல்லாவற்றின் மேலேயும் கர்த்தர் நமக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். நூதரவு சொல்லுங்கள். ஆமென். ஆகினால் இந்த சூனேசிஸ், இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற இந்த அறிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எபேசியர் 3:5 திரும்ப வாசிக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில், நான் எழுதியிருக்கிறதெல்லாம் வாசிக்கும்போது கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த, ரகசியம்னா என்ன? கிறிஸ்துவின் ரகசியம் என்பது அந்த மறைந்திருக்கிற ஞானம், கிறிஸ்துவை குறித்ததான ஞானம். எனக்குள்ளார கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள்ளார கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களாக மாறுறோம் அப்படின்ற அந்த ஞானத்தை குறித்த அறிவை, எனக்கு இருக்கிற அறிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த ரெண்டாவது விதமான ஞானம் என்ன என்று பார்க்கும் பொழுது,
சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எழுதிக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம். முதலாவது எழுத்துப்பூர்வமான ஞானம் சொஃபியா. சோனசிஸ் என்பது இப்படி சொல்லலாம், விளக்கம் அளித்தல். இன்னொன்று வார்த்தை புரிதல், காம்ப்ரஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு வார்த்தை வேகமாய் புரிந்து ஆழமாய் சிந்தித்து செயல்படுவது. வேகமாய் புரிந்து ஆழமாய் சிந்தித்து செயல்படுவது. இதெல்லாம் அந்த சூனசிஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, உண்மைகளை புரிந்து அவைகள் ஒன்றோடு ஒன்று அவைகளுக்கு இருக்கிற தொடர்பை புரிந்து கொள்ளுதல். உண்மைகளை புரிந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று இருக்கிற தொடர்புகள், அதையும் புரிஞ்சுக்கிறது, அந்த திறன். இதெல்லாம் வருகிற நாட்களில் உங்களுக்கு நாம் விளக்கப் போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனால் இதனுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த சோனசிஸ் என்பது கிறிஸ்து நமக்குள்ள ஞானமாக இருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் செயல்படுத்துகிற ஒரு ஞானம். நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை செயலுக்கு கொண்டு வர்றது. எப்படி அந்த 200 ரூபாவை கொண்டு போய் வண்டி எடுக்கிறோம், கடைக்கு போகிறோம், காய்கறியை வாங்குகிறோம், காசை கொடுக்குறோம், வீட்டுக்கு கொண்டு வரோம், சமைக்கிறோம். அப்போ சில காரியங்களை செயல்படுத்தும் போது அந்த 200 ரூபா என்னவா மாறிடுது? சாப்பாடாக மாறிடுது. சாப்பிட்றோம், பசியாறு அடங்குது. அதாவது இந்த புரிதல் நமக்கு உண்டாகிறது ரொம்ப முக்கியம். இந்த புரிதல் உண்டாகும் பொழுது எது சரி எது தவறு அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு தெரியும். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில் யாரிடத்தில் நட்பு வைக்க வேண்டும், யாரை நட்பே வைக்கக்கூடாது, யாரை ஒரு 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 லெவலில் நிறுத்திக்கணும், யாருக்கிட்ட அந்த தெரியும். நிறைய பேர் இதுவே தெரியறதில்ல. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தப்பான ஆட்களோட நட்பு வச்சிட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன இல்லை, சோனசிஸ் இல்லை. இந்த செயல் வடிவம் தருகிற ஞானம் அவர்களுக்கு இன்னும் இல்லை. ஞானம் உள்ளே இருக்குது கிறிஸ்து, ஆனால் செயல் ஆக்கத்தில் இல்லை. சிலர் கேட்பாங்க, டிவி பார்க்கக்கூடாது, எங்கெங்க பைபிளில் இருக்குது? ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, எங்கெங்க உண்மையாக சொல்கிறேன், பைபிளில் அதெல்லாம் இல்லை. டிவி பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் இல்லை. மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாதுன்னெலாம் பைபிளில் இல்லை. வாலிப பிள்ளைகள் அப்படி கேள்வி கேட்டால் பைபிளில் இல்லை. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எங்கெங்க பைபிளில் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் எப்போ தெரியும்னா, நமக்கு சோனசிஸ் ஞானம் இருந்துச்சுன்னா தெரியும். அதாவது இந்த ஞானம், நமக்குள்ளே இருக்கிற ஞானம் செயல் வடிவமாய் மாறும் என்றால், அந்த செயல் வடிவ ஞானம் நமக்குள் செயல்படும் என்றால் நமக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாதுல்ல, பார்க்கலாம், தேவையானதை மாத்திரம் தேவையான நேரத்தில் பார்த்துட்டு அவ்வளோதான். இது மாதிரி சில காரியங்கள் நான் செய்யக்கூடாது, அதை நான் செய்ய மாட்டேன். சில காரியங்கள் பாருங்கள், கெட்டது செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன். சிலது நல்லதாகவே கூட இருக்கும், ஆனால் எனக்கு அது எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அது நன்மையாகவே கூட இருக்கலாம், உலக மக்களுக்கு நன்மையாக இருக்கலாம், ஆவிக்குரிய குழந்தை கிறிஸ்தவர்களுக்கு நன்மையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது சரியாகவே இருந்தால் கூட எனக்கு இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:23 பவுலுக்குள்ளார அந்த சோனசிஸ் ஞானம் செயல்படுச்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் உண்டு. அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். 10:23 சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா, ஆமென்.
தகுதியாக இராது. எல்லாமே நான் அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கறது கிடையாது. ஏன்? எனக்கு எது பக்தி விருத்தியை உண்டாக்குதோ, நான் மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் பரத்திலிருந்து பிறந்திருக்கிறேன். நான் பரத்தின் வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும். அப்போ அதற்கேற்ற ஒரு ஞானம் எனக்குள்ளே செயல்படுகிறது. அப்போ இந்த ஞானம் எப்போ நமக்கு, இந்த சுனேசிஸ் ஞானம் எப்போ செயல்படும் பார்த்தீங்கன்னா, வேதத்தை அதனால தான் நம்ம படிக்கணும், வேதத்தை நம்ம தியானிக்கணும். ஒரு பாட்டு இருக்கு, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. ஆறுதல் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதே பாட்டில் 2வது பகுதி அழகாக இருக்குது. காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்போ வித்தியாசங்களை புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க, சரியான காரியங்களை செய்ய, இதற்கு நமக்கு இந்த சுனேசிஸ் ஞானம் அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் வேதத்தை நம்ம படிக்கணும். இந்த காரியத்தை குறித்து நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஆனால் வேதத்தை அதிகமாய் ஆராய இந்த வருஷத்தில் ஒரு முடிவெடுங்க. நான் வேதத்தை அதிகமாய் வாசிப்பேன், ஆராய்வேன், தியானிப்பேன். அதன் மூலமாய் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே இருக்கிற ஞானம் என்னில் வெளிப்படும். சில யோசிக்கலாம், இது என்னங்க இவ்வளோ பெரிய கடவுளுடைய ஞானத்தை மனுஷங்குள்ளார கொண்டு வந்து கடவுள் வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வச்சிட்டார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் வச்சுருக்கிறார். எப்படி வச்சுருக்காருன்னா, கடவுள் உங்கள் மேலே, என் மேலே வச்ச அன்பு, அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளை நேசித்து நமக்குள்ளார அந்த கடவுளுடைய ஞானத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்ம வேதத்தை தியானிப்போம் என்றால் அந்த ஞானம் வெளிப்படும். இப்பொழுது ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய ஞானம் கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் கிருபையாய் பெற்றிருக்கிறோம். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற உம்முடைய விலையேற பெற்ற அன்பு தான் அந்த ஞானத்தை எங்களுக்குள்ளே புதையலாய் கொடுத்திருக்கிறது. அந்த ஞானத்தை எப்படியே ஆண்டவரே பயன்படுத்தாமல் விட்டு விடாதபடிக்கு வேதத்தை தியானித்து, ஆண்டவரே அந்த வேதத்தை தியானிக்கிறதிலிருந்து உண்டாகிற நாங்கள் கேட்கிற சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் அசை போட்டு அதை செயல்படுத்தி அந்த ஞானத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வந்து ஜெயத்தை பார்க்க கிருபை தார். விசேஷமாக இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உங்களுடைய ஞானம் விளங்கட்டும். அவங்க குடும்ப காரியங்களில், அவங்க வீட்டு காரியங்களில், அவங்க வேலை காரியங்களில், அவங்க படிப்பு காரியங்களில், உடைய தொழில் காரியங்களில் கர்த்தருடைய ஞானம் விளங்கட்டும். வெற்றி உள்ளவர்களாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். God bless you.